ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ வீவர்ஸ், முருகன் பழிவாங்கும் நேரம். துலாம் ராசி நேயர்கள் மறக்காம ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு இனி இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. என்னங்க சொல்றீங்க? துலாம் ராசி நேயர்களை முருகப்பெருமான் பழிவாங்க போகிறாரா? ஏன் பழிவாங்க போகிறார் என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க. அதாவது துலாம் ராசி நேயர்கள் எல்லோரையுமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் பழிவாங்க போவது கிடையாதுங்க. ஒரு சிலரை மட்டும்தான் பழிவாங்க போகிறார். அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மனமறிந்து பாவங்களையும் மற்றவர்களுக்கு கெடுதலையும் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க எல்லோரையுமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் சும்மா விடமாட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. காரணம் என்னன்னா 12 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கோலாகலமாக கும்பாபிஷேகமானது நடக்க போகிறது. பொதுவாகவே கும்பாபிஷேக தினத்துல இன்னுமே முருகப்பெருமானுடைய சக்தியானது அதீதமாக இருக்கக்கூடும். அதனால நல்லது செஞ்சவங்களுக்கு பல மடங்கு நல்லதும், கெடுதல் செஞ்சவங்களுக்கு பல மடங்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நல்லது செஞ்சுட்டு போனா அந்த முருகப்பெருமான் வாரி வாரி நமக்கு நல்லதை கொடுப்பாரு. அதுவே கெடுதல் செஞ்சுட்டு போனா நம்மளை பாத்தீங்கன்னா சும்மா விட மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில். காரணம் என்னன்னா ரொம்ப நாட்களாகவே மக்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மனை பாத்தீங்கன்னா அழித்த இடமே இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க. முருகப்பெருமானுடைய அவதாரமானது பூர்த்தி பெற்ற ஸ்தலமாகவும் இந்த கோவில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. முருகப்பெருமான் அவதரித்ததற்கான நோக்கமே பாத்தீங்கன்னா மக்களை துன்புறுத்தி வந்த இந்த அரக்கனை அழிப்பது தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த இடமே பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க. மேலும் இந்த நாள்ல இருந்தே ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதை வைத்துதான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்கள் மறக்காம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருந்தா அந்த தவறுகளை எண்ணி மனதார பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு இது போன்ற அவருடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது நீங்க செய்த பாவங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/7/2025 திங்கட்கிழமை அன்றுதான் 12 வருடத்திற்கு பிறகு தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கும்பாபிஷேக விழாவானது கோலாகலமாக நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகுதான் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட்டு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, வீட்டு கட்டுமான பணியானது நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அதீத செலவுகளும் வீண் விரயங்களும் அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால துலாம் ராசி நேயர்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதாவது நீங்க ஏதாவது வீடு கட்டுபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க வீண் விரய செலவுகள் வரலாங்க. அந்த வீண் விரய செலவுகள் வராமல் இருப்பதற்கு எல்லா விஷயங்களிலுமே நீங்க கொஞ்சம் முன்னின்று பார்ப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. ஏதாவது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா நீங்க சொன்னது போலதான் செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது வீட்டிற்கான பொருட்கள் வாங்குவதாக இருந்தா நீங்களே 1க்கு 2 இடம் பாத்தீங்கன்னா விசாரிச்சு எந்த இடத்துல கம்மியா இருக்கு, எந்த இடத்துல குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கட்டுப்படுத்தி கொள்ளலாங்க. அதாவது வீடு கட்டுமானம் செய்யக்கூடிய அந்த பணிகள்ல நீங்க கொஞ்சம் முன்னின்று என்ன வேலை செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, எங்க இருந்து மணல் வாங்குறாங்க, எங்க இருந்து எல்லா பொருட்கள் வருது, எல்லா பொருட்களும் கரெக்டா யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க மேலோட்டமா நின்று ஓரளவுக்கு பார்த்துக்கும் போது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. அதே சமயம் ஓரளவுக்கு செலவுகள் வருது அப்படின்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அது
சரி செய்யக்கூடிய வகையில் வருமானமும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில் அமைய கொடுங்க, அதாவது வர கொடுங்க. இருந்தாலுமே நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை வைத்து நீங்கள் சேமித்து வைக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் விருப்பப்பட்ட பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய பணியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளோ செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தா உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். அந்த ஓரளவுக்கு பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கும்போது அந்த ஆசைகளையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளில் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாங்க. ஸோ நீங்களே கொஞ்சம் முன்னின்று பார்ப்பதன் மூலமாக வேலையை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே போல் பல இடங்களில் நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைகளையும் முழுமையாக நிறைவேற்றி கொள்வதற்கும் நீங்கள் சேர்த்து வைத்த பணமானது ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க. மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரமானது செழித்து ஓங்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. ஸோ தினசரியும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக துலாம் ராசி நேயர்கள் இருப்பின் இப்போது உங்களுடைய முதலீட்டை ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி படுத்திக்கிட்டே இருங்க. வியாபாரமானது சிறப்பாக நடக்குங்க. இதன் மூலமாக இரட்டிப்பு லாபத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கோவில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதையானது கிடைக்க போகிறது. வாயு தொந்தரவால நெஞ்சு வலிக்கும் உணவு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாயு பொருட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட வேண்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாயு தொல்லைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், அதாவது வாழைப்பழம்ட்டு வாழைக்கால பொரியல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இரண்டு உணவுகளையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டியது மிகவுமே அவசியங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உணவில் அதாவது ரொம்பவே ஸ்பைசியான உணவு இதெல்லாமே சாப்பிடுவதையும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்க. ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் நல்லதானது நடக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சில நல்ல விஷயங்களானது இனி சாதகமாக நடக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகளால் வீடானது களை கட்டக்கூடிய வகையில் சூழலானது அற்புதமாக இருக்க போகிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசியமான செலவுகளை மட்டுமே செய்து பாருங்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேமிப்புல நீங்க ஈடுபடலாம். முடிஞ்ச அளவுக்கு குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வரவு செலவை கணக்கு போட்டு வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அப்போதுதான் எந்தெந்த இடத்துல நம்ம அதிகமாக செலவுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால சரிவர புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல கையில பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க செலவு பண்ணுங்க. அப்போதுதான் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகுது, எந்தெந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நாம பாட்டு அனாவசியமாக செலவுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளால பார்த்து அதை நம்ம கொஞ்சம் திருத்தி கொள்ள முடியுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக திடீரென்று பயணங்களால் அலைச்சல்கள் செலவுகளானது இருக்கலாம். கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. படிக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் மாணவர்களாக இருப்பின் இனி வரப்போகின்ற நாட்கள் மேற்படிப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அரசின் கல்வி கடனானது கிடைக்க போகிறது. பட்ட படிப்பில் உள்ள மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வார்கள். அதே போல படித்து முடித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துறையை சார்ந்தே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளும் தற்போது நிறைவேறக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. இப்போது நீங்க விருப்பப்பட்ட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது வந்து ஆஃபர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமாக போய் இனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வகையிலையும் அற்புதமாக பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இத்தனை நாட்களாக நீங்க வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பிரதிபலனானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க போகக்கூடியவங்க தாராளமாக போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. முருகனை வழிபாடு செய்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாளை கிணற்றில் நீராடி விடுங்க. இதனால நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு முருகப்பெருமான் கிட்ட போய் நின்னா மட்டும் போதுங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் எது செய்யணும் எது நல்லது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்து விடுவார். அதே போல் என்னால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு 6 வெற்றிலையை வாங்கிட்டு போயிட்டு 6 அகல் விளக்கையும் வைத்து பஞ்சு திரியை போட்டு பசு நெய்யை ஊற்றி தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாட்களாகவே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்களானது நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியுங்க. மறக்காம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்துக்கோங்க, நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.